சித்தி இங்க வாமா. மணி எடுத்துக்கோ. சரிங்க சித்தி. தெய்வமே, இது எங்க வீட்ல நடக்கிற முத கல்யாணம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பெரியத்தா சொல்லுமா. இதுல மொத்தம் 4000 பத்திரிக்கை இருக்கு. சரி பாண்டியம்மா. யார் யாருக்கு எவ்வளவு பத்திரிக்கை பிரிச்சு கொடுக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி பிரிச்சு கொடுத்துருங்க பெரியத்தா. சரி பாண்டியம்மா, உனக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்? எனக்கு ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் போதும். எனக்குன்னு யாரு இருக்கா? அதனாலதான் ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் போதும்னு சொல்றேன். ஒரே ஒரு பத்திரிக்கை போதுமா? போதும் பெரியத்தா. இதோ இந்த பத்திரிக்கை எனக்கு போதும். பெரியத்தா சொல்லுமா. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம பத்திரிக்கையை வச்சிருங்க பெரியத்தா. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் வேணும். என்ன பாண்டியம்மா, இத நீ சொல்லணுமா? கண்டிப்பா எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துறேன். சந்தோஷம் பெரியத்தா. எங்க இவன் ஒரே ஒரு பத்திரிக்கை போதும்னு சாமிக்கு வச்சது மட்டும் எடுத்துக்கிட்டா அது யாருக்கு தரதுக்காக? ஏன் அந்த பத்திரிக்கை அவ யாருக்காக எடுத்தான்னு உனக்கு தெரியாதா? ஆண்டவனுக்கு வச்ச பத்திரிகை அன்னக்குடி குடும்பத்துக்கு வைக்க போறா பாண்டியம்மா. ஓ மகன் என்னடானா அன்னக்குடி குடும்பத்துல இருந்து கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா முதல் பத்திரிகை அன்னக்குடி குடும்பத்துக்கு கொண்டு போறான். எனக்கு என்னமோ இந்த கல்யாண சிக்கல் எல்லாம நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை இல்லை. இந்த பாண்டியம்மா மட்டும் அன்னக்குடி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் அவங்க செத்து பல வருஷமா இருக்கும். அப்போ அன்னக்குடி கல்யாணத்துக்கு வருவாளா? அப்படி அவ வரமாட்டேன்னு சொன்னாலும் பாண்டியம்மா வரவழைச்சிருவா போல இருக்க. அன்னக்குடி வந்தா தங்கதுரை திலகா கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. அது தெரிய வேண்டிய பாண்டியம்மாளுக்கு தெரியலையே. அக்கா தங்கச்சியா ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கிற அன்னக்குடியையும் பாண்டியம்மாவையும் தனித்தனியா பிரிக்கிறேன்னு அன்னைக்கு சொன்ன. இப்ப அதுக்கான நேரம் வந்திருக்கு நாகலட்சுமி. பிரிக்கிறேன். அன்னக்குடி பாண்டியம்மா 2 பேரையும் கிழக்கும் மேற்குமா எலியும் பூனையுமா பிரிக்கிறேன். பிரிச்சு காட்டுறேன். எங்க பிள்ளைங்க கல்யாணம் ரொம்ப நல்லபடியா சிறப்பா நடக்கணும்னு வேண்டி பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு. நல்லவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாதுன்னு தெய்வத்துக்கு நன்னா தெரியும். நல்லதே நடக்கும். ஓம் தேவியை நமஹ, ஓம் துர்காயை நமஹ, ஓம் திருபதியை நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயை நமஹ, ஓம் மங்கல்யாயை நமஹ, ஓம் குலவர்த்தினே நமஹ, ஓம் ஆகாசகாமினே நமஹ, ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி. சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. தீர்க்க சுமங்கலே பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. அம்மா, நடக்க போற கல்யாணத்துக்காக மட்டும் நான் தெய்வத்தை சேவிக்கலமா, உங்க மாங்கல்யம் நிலைக்கணும்னு சேவிச்சேன். நான் சொல்றது வார்த்தைக்காக மட்டும் இல்லம்மா, இது சித்தாந்தம். நல்லவங்களை தெய்வம் சோதிக்கும், ஆனா கைவிடாது. நீங்க தீர்க்க சுமங்களே இருப்பேள். தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சாமி. கல்யாணத்துக்கு நீங்க கட்டாயம் வந்துடுறோமா.
வணக்கம்மா. வணக்கம். என்ன கல்லு வீட்டுக்காரரே, சௌக்கியமா? நல்லா இருக்கம்மா. எங்க வீட்டு கல்யாண பத்திரிக்கை உங்க வீட்டுக்கு வரும். குடும்பத்தோட கண்டிப்பா நீங்க வரணும். உங்களால சபை நிறையணும். என்னம்மா இந்த மாதிரி சொல்றீங்க? பத்திரிக்கை வரலனாலும் வந்துருவோம்ல. இது நம்ம வீட்டு கல்யாணம்மா. ரொம்ப சந்தோஷம். அம்மா கிட்ட 2 வார்த்தை பேசணும். பெரியவர் செண்பக பாண்டியனை பத்தி தான். பேசலாமா? என்ன விஷயம்? நல்லா இருந்த அவருக்கு திடீர்னு என்னம்மா பண பிரச்சனை? என்கிட்ட வந்து ரொம்ப அவசரமா வேணும்னு 15 லட்சம் ரூபாய் கடன் கேட்டாருமா. கடனா? கடன் அவ கேட்டாரு? ஆமாம்மா. 15 லட்சங்கிறது உங்க குடும்பத்துக்கு பெரிய தொகையே இல்ல. அதான் கொடுக்கலாமா வேணாமா? அவரு கேட்கறது நிஜமா பொய்யான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. எனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த ஊருக்கே உங்க குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். பெரியவர் செண்பக பாண்டியன் உங்களுக்கு சொந்தக்காரரே தவிர உங்க சொத்துக்கு சொந்தக்காரர் இல்ல. அவரை நம்பி கொடுக்கிற பணம் உங்களால எனக்கு திரும்ப வந்துரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம தரக்கூடாதுன்னு தான். என்னங்கம்மா, பணம் 15 லட்சத்தை தரலாம்ல? முதல்ல நான் இத பத்தி பெரியத்தா கிட்ட பேசுறேன். அநேகமா அவருக்கு உங்க கடன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கம்மா. என் பெரியத்தா உங்ககிட்ட கடன் கேட்ட விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். இல்லம்மா, இந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். இது உங்க கௌரவ பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நன்றி. அப்ப நான் போயிட்டு வரேங்கம்மா. ம். என்ன 2 பேரும் என்னையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. எனக்கு என்ன 60 வயசா இல்ல 70 வயசா ஆக்டிவா இல்லாம இருக்கிறதுக்கு? பாருங்க ஸ்ரீனிவாசன் சார், என்ன புகழ்ந்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் என்ன புகழ்றாங்க. உங்க ஸ்டைல்ல நல்லதா நறுக்குன்னு 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க சார். என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுது இல்ல? இந்த சீனிவாசன் சாதாரண சீனிவாசன் இல்ல. பின்ன தேங்காய் ஸ்ரீனிவாசனா சார்? சொல்லுங்க சார், நீங்க தேங்காய் ஸ்ரீனிவாசனா? நேரம் வரும்போது நான் யாருன்னு உனக்கு தெரியும். சாடிஸ்ட். பெண்கள் முன்னுக்கு வரத தாங்க முடியாத ஜென்மம். ஆமா மேடம், நேத்தி கூட நீங்கெல்லாம் வக்கீல முடியாதுன்னு எங்களெல்லாம் மட்டமா பேசினாரு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணிட்டு வருஷம் தவறாம புள்ளைய பெத்துக்கணும்னு சொல்லி என்கிட்ட பச்சையா பேசினாரு மேடம். அதுக்காகலாம் மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எதிர்க்க ஜெயிச்சு காட்டணும், புரியுதா? உங்க கவனம் எல்லாம் சட்டத்தை எப்படி காப்பாத்தணும், சத்தியத்தை எப்படி காப்பாத்தணுங்கிறதுல தான் இருக்கணும். வாய்மையே வெல்லும்னு கோர்ட்டு செவத்துல எழுதியிருக்கிற வார்த்தைகளை நீங்க உங்க மனசுலயும் எழுதிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைங்களுக்கு நீதி இலவசமா கிடைக்கணும், அதுதான் என் லட்சியம். அதைய மனசுல எழுதி வச்சுக்கிட்டு தான் நான் லாவிய படிக்க ஆரம்பிச்சேன். கம்பீரமா படிச்சு முடிச்சேன். கோர்ட்ல இருக்கிற தர்மதேவத கண்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் அதோட கையில இருக்கிற நியாய தராசு ஆடவே ஆடாது. சூப்பர் கௌரி, வெல் செட். நீங்க எப்ப மேடம் வந்தீங்க? ஏழைங்களுக்கு நீதி இலவசமா கிடைக்கணும்னு சொன்ன பாரு, அப்பவே வந்துட்டேன். என்னோட சின்ன வயசை நான் இப்போ உங்ககிட்ட பாக்குறேன். ஐ லைக் இட் கௌரி. தேங்க்யூ மேடம். ஆல் ரைட், இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றும் ஒர்க் இல்லை, நீங்க போங்க. சரிங்க மேடம். கௌரி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியம்மா? சொல்லுங்க மேடம். என் பையன் கூட எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ, அது மெமரி கார்டில் இருக்கு. அதை ஒரு போட்டோஷாப்புக்கு எடுத்துட்டு போய் பிரிண்ட் எடுத்துட்டு வரியாமா? இதுல ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு, பிரிண்ட் போட்டுட்டு வந்துறியாமா? ஓகே மேடம். சாரி கௌரி, வர வழியிலேயே பிரிண்ட் போட்டுட்டு வந்துடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சாரிம்மா. இட்ஸ் ஓகே மேடம், நான் போட்டுட்டு வந்து தரேன். A4 சைஸ் ஒரே ஒரு கலர் பிரிண்ட் போட்டா போதும். என் பையன்
அதை ஃப்ரேம் பண்ணி அவன் ஆபீஸ்ல மாட்ட போறானா. அம்மா மேல அவ்வளவு பாசமா உங்க மகனுக்கு? ஆமா கௌரி, அவனுக்கு நான்னா ரொம்ப உயிர். அவனுக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. அவன் படிச்ச படிப்புக்கு நியாயமா அவன் இந்நேரம் அப்ராட்ல இருக்கணும். நான் என்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு சொன்னதுக்காக பிடிக்கலன்னா கூட இந்த ஊர்லயே இருக்கான். பரவாயில்ல மேடம், இந்த காலத்துல அம்மா மேல இவ்ளோ அஃபெக்ஷனா ஒரு புள்ள இருக்கிறது பெரிய விஷயம் தான் மேடம். என் மேல மட்டும் இல்லம்மா, எல்லார் மேலயும் அஃபெக்ஷனா இருப்பான். நீ என்ன அவனை பார்த்தது இல்லைல்ல? பார்த்தா உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஒருத்தரையும் ஏமாத்த மாட்டான். மறந்து கூட ஒரு பொய் கூட சொல்ல மாட்டான். முக்கியமா ரெட்டை வேஷம் போட மாட்டான். நேர்மையா இருப்பான், உண்மையா இருப்பான். மேடம், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்பவே உங்க மகனை பார்க்கணும் போல இருக்கு. யாரும் ஒண்ணு பார்க்க வேணாம்னு சொன்னது? பிரிண்ட் போட்டதும் முதல்ல அந்த போட்டோவை பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லு. சரிங்க மேடம். என்னங்க, குடிக்க தண்ணி ஏதாவது கொண்டு வரவா? வேண்டாம் அனுக்குடி, உட்காரு. திலகா தங்குதுர கல்யாண வேலை பரபரப்பா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வர வழியில பத்திரிகை பிரிண்ட் பண்ற அழகேசனை பார்த்தேன். அவர்தான் பத்திரிகை அடிச்சு கொடுத்துருக்காராம். ஒரு பக்கம் அண்ணன் மகன், இன்னொரு பக்கம் தங்கச்சி பொண்ணு. பிரச்சனை மட்டும் வராம இருந்திருந்தா கல்யாண வேலை மொத்தத்தையும் தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டு செஞ்சிருப்பேன். இப்ப யாரோ சொல்லிதான் என் வீட்டு கல்யாண வேலை ஆரம்பிச்சிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏங்க, அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிச்சயமா நம்மள யாரும் இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட வரப்போறது இல்ல. கூப்பிட நாங்க வந்திருக்கோம். மச்சான், எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும்னு கூப்பிடுறதுக்கு நாங்க வந்திருக்கோம். நல்லது மச்சான், வாங்க முதல்ல உட்காருங்க. என்னென்ன வரவேற்பு மச்சானுக்கு மட்டும்தானா? தங்கச்சி எனக்கு இல்லையா? வா கனகா. முதல்ல நீங்க 2 பேருமா சேர்ந்து எங்க பொண்ணோட கல்யாண பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. குடுமா. இது எங்க வீட்டு நிச்சயதார்த்தம். எங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கு நாங்க கொடுக்கறதா நியாயம். வெளியாளுங்க கிட்ட பிச்சை எடுத்து எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதா வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. நீயும் 4 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்க. அதுங்களுக்கு இது உதவும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன்க்கா. அண்ணக்கொடி, நீ நலுங்கு வைமா. நலுங்கு வைக்கணும்னு அக்கறை இருந்தா நம்ம 2 பேரும் வந்து வைக்கும் போதே நலுங்கு வச்சிருக்கணும். நம்ம வீட்டு வழக்கப்படி 5 பேர் நலுங்கு வச்சாச்சு. நீங்க 2 பேரும் எதை நினைச்சு இப்படி தயங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. நாளைக்கு என்ன வேணா நடக்கும்ல. அண்ணே, முதல்ல இந்த கல்யாண பத்திரிக்கை வாங்கிக்கோங்க அண்ணே. இதை பாருங்க மச்சான், இது நம்ம வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம். உங்க ஆசீர்வாதம் இல்லாம நடக்க கூடாதுங்கிறது என்னோட ஆசை. இல்ல, கல்யாணத்துக்கு நாங்க வந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதுக்காக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்க கூடாதா என்ன? ஆமா அண்ணே, எனக்கு பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் வேற வேற இல்ல. உங்க ஆசீர்வாதம் இல்லன்னா என் பொண்ணு திலகா நல்லா இருக்க மாட்டானே. என்னம்மா நீ எந்த நேரத்துல எதை பேசணும்னு விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன, நாங்க பத்திரிகையை வாங்கிக்கணும், அவ்வளவுதானே? வாங்கிக்க. மச்சான், பேருக்காக கல்யாண பத்திரிக்கை வாங்க கூடாது. கண்டிப்பா குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துதான் ஆகணும். கல்யாணத்துல வெறும் மேல சத்தம் மட்டும் இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இடி மின்னல் மழையெல்லாம் வேணும்னு நீங்க கேக்குறீங்க. சரி, பத்திரிகை கொடுங்க. கண்டிப்பா வந்துடணும்.
தெய்வம் இந்த கல்யாணத்துக்கு துணையா இருக்கும். இருங்க, உங்களுக்கு குடிக்க காஃபி கொண்டு வரேன். மச்சான் உட்காரு. அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணி, உங்ககிட்ட பேசணும் அண்ணி. என்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி அத்தை. குடி. சங்கரி மச்சா வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி இருக்கீங்க அத்தை? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. சங்கரி உனக்கு காஃபி போட தெரியுமா? சூப்பரா போடுவேன். சரி, எங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, நான் அம்மா கிட்ட பேசுறேன் அத்தை. அண்ணி, இந்த நிலைமை ரொம்ப நாள் நீடிக்காது அண்ணி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிற காலம் வரும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். எனக்கும் 4 பொண்ணுங்க இருக்கு. நாளைக்கு அதுங்களுக்கு எந்த குறையும் இல்லாம வேற குடும்பத்துல சேர்க்கணுமே. அண்ணக்கொடி, அதை நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம்ல. என் வீட்டுக்கார் சொல்றத வெறும் பேச்சா எடுத்துக்காதீங்க. யார் உங்களுக்கு எதிரா இருந்தாலும் எங்க குடும்பம் எப்பவுமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். அப்பா, இப்பதான் என் அன்னக்கொடி முகத்துல சிரிப்பியா பாக்குறேன். உங்க முறைக்கு நீங்க நேரம் வந்து வாங்க கல்யாணத்துக்குன்னு பத்திரிகை வச்சிட்டீங்க. பாப்போம், என் அண்ணன் என்ன தம்பியா பாக்குறாரா இல்ல விரோதியா பாக்குறாரான்னு. வாங்க மேடம், என்ன வேணும்? இந்த மெமரி கார்டுல போட்டோ இருக்கு, அத பிரிண்ட் போடணும். கொடுங்க, நான் மெமரி கார்டை ஓபன் பண்றேன். எந்த போட்டோன்னு பார்த்து சொல்லுங்க. இல்ல அதுக்கு அவசியம் இல்ல, அதுல ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு. அந்த போட்டோவை A4 சைஸ்ல பிரிண்ட் போடணும். சரிங்க மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிரிண்ட் போட்டு தரேன். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ்ங்க. இந்தாங்க மெமரி கார்டு, செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. என்ன மேடம், பிரிண்ட் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. எவ்வளவு ஆச்சு? 60 rupees மேடம். என்னங்க? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அந்த ஆளு போய் சொல்லிருக்காரு. அவரோட கேஸ நான் தொடர்ந்து நடத்துறதா இல்ல. மேடம், அவர் ஏதோ உங்க மேல இருக்கிற பயத்துல போய் சொல்லியிருப்பாரு. ஒரே ஒரு தடவை அவரை மன்னிச்சிருங்களேன். சாரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அந்த ஆளுக்காக நீங்க பறிஞ்சு பேசாதீங்க. இந்த உமா மகேஸ்வரி ஒரு கொலைகாரனை கூட மன்னிச்சிருவா. ஆனா பச்சையா பொய் சொல்ற ஆளை மட்டும் மன்னிக்கவே மாட்டா. அதுக்காக ஹரிச்சந்திரன் மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கணும்னு சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு பொய் சொல்லாமையாவது இருக்கலாம்ல. ஸ்ரீனிவாசன் மேடம், நான் என்னோட டிசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அவர் 1 கோடி ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாலும் அவர் கேஸ நான் எடுக்க மாட்டேன். சரிங்க மேடம், நீங்க சொன்னதை வார்த்தை மாறாம அவர்கிட்ட அப்படியே சொல்லிடுறேன். ஓகே, நான் வரேன் மேடம். யூ மே கோ. ஓகே மேடம். மேடம். ஓ கௌரி, வா. பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துட்டியா? எஸ் மேடம். போட்டோ நல்லா வந்திருக்கா? ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. போட்டோல உங்க மக நல்லா பளிச்சுன்னு இருக்காரு. என்னங்க? அவனுக்கு நல்ல போட்டோஜெனிக் ஃபேஸ். இருட்டுல நிக்க வச்சு எடுத்தா கூட பிரைட்டா தெரியுமா? நான் சொல்லல, என்னை விட அவன் தான் பிரமாதமா இருக்கான். கௌரி, நீ இப்பதான் சித்துவ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறல்ல?